வணக்கம். டிடி தமிழ் நேயர்களை நம் விருந்தினர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இது நம் விருந்தினர் நிகழ்ச்சி, அதுவும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. அதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்திருக்கக்கூடியவங்க ஒரு சிறப்பு விருந்தினர், உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பு விருந்தினர் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறோம். என்னென்னா, தமிழ்நாட்டின் அடையாளங்கள்னு சிலது இருக்குது, நமக்கு தெரியும். தமிழ்நாட்டுடைய திருக்கோயில்கள், தமிழ்நாட்டுடைய கல்வி நிறுவனங்கள் நமக்கு தெரியும். இதே மாதிரியாக தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த அடையாளமாக இருக்கக்கூடிய ஒன்று தி ஹிந்து ஆங்கில நாளிதழ். நமக்கு தெரியும், பல பத்தாண்டு காலங்களாக தமிழ்நாட்டிலே பல கிராமப்புற இளைஞர்களுக்கு கூட ஒரு அறிவு வாசலை திறந்து விட்டிருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் தி ஹிந்து நாளிதழ் மிக நிச்சயமாக சொல்லலாம். என்னை போன்ற ஏராளமான கிராமவாசிகளே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு இந்த ஒரு மேடைக்கு அழைத்து வந்திருப்பது எது அப்படின்னா தி ஹிந்து அப்படி சொல்லலாம். ஒரு தரமான செய்திகளை மக்களுக்கு நடுவில் வழங்கக்கூடிய ஒரு செய்தி. அது மட்டுமே இல்லை, ஒரு உலக அறிவுனா என்ன அப்படிங்கிறத ஒரு அகல திறந்து வைத்து உள்ளே அழைத்து இதுதான் உலக அறிவு எங்களுக்கு புகட்டியது ஒன்று இல்லையா, அதுதான் தி ஹிந்து நாளிதழ். அந்த ஹிந்து நாளிதழுடைய அந்த குடும்பத்தினுடைய தலைவர் தான் இங்கே வந்திருக்காங்க. அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய திருமதி நிர்மலா லக்ஷ்மன் மேடம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் மேடம், we are so happy to have you here. நம்முடைய நேயர்களுக்காக ஒரு சின்ன ஒரு செய்தி என்ன அப்படின்னா, தி ஹிந்து நாளிதழ் அப்படிங்கிறது வெறுமனே எங்களை பொறுத்தவரையில் ஒரு நாளிதழாக கடந்து போய்விட முடியாத ஒரு அம்சம் எங்களுக்கு. என்னோட எங்களோட வாழ்க்கையில் ஒரு பிரிக்கப்பட முடியாத ஒரு அங்கமாக தி ஹிந்து இருக்கிறது. பல பேருக்கு அப்படி தான். ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, நாங்கள் கிராமத்தில் இருக்கும்போது, பள்ளியில் படிக்கிற போது, நாங்கள் தி ஹிந்து நாளிதழ் வாசிக்கிற போது எங்களுக்கு ஆங்கிலமே தெரியாது. ஆங்கிலமே தெரியாமல் நாங்கள் ஒரு ஆங்கில நாளிதழ் வாசித்திருக்கோம் அப்படின்னா அது தி ஹிந்து. ஆனால் அதன் மூலம் நாங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டோம். ஆங்கிலம் கற்றுக்கொண்டு தி ஹிந்து நாங்கள் வாசிக்க வரல. தி ஹிந்து படிச்சுட்டு ஆங்கிலம் வாசிக்க வரணும், ஆங்கிலம் புரிஞ்சுக்கிட்டோம். பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கும் கூட இன்றைக்கி கூட எல்லாருக்கும் நாங்கள் சொல்லக்கூடியது என்ன, தயவுசெய்து தி ஹிந்து படிங்க, அதில் நடுப்பக்க கட்டுரைகளை படிங்க, அது பக்கம் பல்வேறு செய்திகளை பாருங்கள், அதுதான் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். குறிப்பாக சர்வதேச செய்திகளை பார்க்குற போது நீங்கள் இதை பாருங்கள் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு மிகுந்த ஒரு தமிழகத்துடைய அறிவின் அடையாளமாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு எது உங்களுக்கு அதிகமாக தோணுது? உங்களுக்கு வெதர் சென்ஸ் ஆஃப் ப்ரைட் ஆர் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்கிறோம்ல, ஸோ நீங்கள் பெருமையாக உணர்கிறீர்களா அல்லது அந்த பொறுப்புணர்வு அதிகமாக இருக்கலாம் உணர்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நேயர்களுக்கு ஒரு அறிமுகத்தோடு நீங்கள் தொடங்கலாம். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். டிடி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கும் ரொம்ப வணக்கம் சார். நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி மோரா சென்ஸ் ஆஃப் ப்ரைட் மோரான்னு. நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போதைக்கு இருக்கிற பதவியில் எனக்கு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பாரம்பரியம், ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஹிந்து அவ்வளோ லைஃப் ஆஃப் த பீப்புள் தட் வுட் நாட் ஜஸ்ட் தமிழ்நாடுல மாத்திரம் இல்லை, தேசத்துலேயும் முதல்லேருந்து ஆரம்பித்த காலத்துலேருந்து பப்ளிக்கோட அப்படியே ஒன்றா கலந்து இருந்த இருக்கிற ஒரு லிவிங் என்டிட்டின்னே நான் சொல்லுவேன். நீங்கள் அழகாக வேறு சொன்னீங்க, பசங்கள்லாம் அதை படிச்சுட்டு இங்கிலீஷ் கற்றுண்டாங்கன்னு. அது எங்களுக்கு கூடயே வர ஒரு நோக்கம் எங்களுக்கும் இருக்குது, உள்ளே இருக்கிறவங்களுக்கும். அதனால் இந்த சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, கம்யூனிகேஷன், நாலேஜ், லாங்குவேஜ் எல்லாம், கல்ச்சர், ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லணும்னு அந்த ஒரு எய்ம் அண்ட் அந்த ஸ்ட்ராட்டஜி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது எங்களோட இதில். அது ரொம்ப முக்கியமான எங்களுக்கு இருக்கிற கார்டினல் பிரின்சிபல்னு சொல்லுவேன் சார். நிச்சயமாக தான். இன்னும் அந்த பேப்பரை பற்றிலாம் நிறைய பேச வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னதாக இந்த டிடி தமிழ் நேயர்களுக்காக உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய ஏர்லி லைஃப், உங்களுடைய அந்த பால்ய கால வாழ்க்கை, உங்களுடைய பள்ளி வாழ்க்கை எப்படி தொடங்குச்சு, என்னென்ன பண்ணீங்க எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். கட்டாயம். இது நான் என்ன சார், கொஞ்சம் ஒரு
ஹியூமிலிட்டி அண்ட் ஸ்லைட் எம்பாரஸ்மெண்ட்டோடு சொல்கிறேன். ஏன்னா நம்ம பிறந்தது நம்ம கையில் இல்லை, எங்கே பிறக்கிறோம், எந்த பகுதியில் எங்கே இருக்கோங்கிறது அது ஏதோ நம்மளுக்கு டெஸ்டினி, கர்மா, இறைவன் எல்லாம் சேர்ந்து கலந்து நம்ம ஒரு இடத்துல பிறக்கிறோம். எனக்கு அந்த ப்ரிவிலேஜ் இந்த ஃபேமிலியில் வந்து பிறந்ததில் இதுலேருந்து தான் எஜுகேஷன், ஃபேமிலி எல்லாமே வேல்யூஸ், ஒரு சென்ஸ் ஆஃப் கண்ட்ரி, சென்ஸ் ஆஃப் ப்ரைட் இன் பேசிக் ஹியூமன் வேல்யூஸ் அதெல்லாம் அதுலேருந்து தான் சார் வந்தது. இதனால தான் சின்ன வயசுலேருந்து அது ஒரு பேக்ரவுண்டில் இந்த ஹிந்துன்னு இருக்கிறது கட்டாயமாக எங்கள் எல்லா தோன்றத்துலேயும் அது ஒன்று இருந்தது. ஒரு அமைப்பில் வந்து ஹிந்து இருக்குது. ஆனால் அது வந்து டெய்லி அது கான்ஷியஸாக இல்லை சார். அது டெய்லி அதை பற்றி நினச்சிட்டு அதை பற்றி லைஃப்பை பிளான் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன இந்த தேசத்தில் பிறந்தது, தமிழ்நாட்டில் பிறந்தது, அந்த பெருமையெல்லாம் இருக்குது. படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், முன்னேறி வரணும்னு அந்த சேம் ஃபீலிங்ஸ் இருக்குது. அப்புறம் ரொம்ப முக்கியமான இது சார், எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேயே தவறிட்டார். அதனால் அம்மா வந்து என்னையும் என் 2 தங்கைகளையும் வளர்த்தாங்க தனியாக, சிங்கிள் லேடி. அப்போ வந்து முதல்ல அந்த சென்ஸ் ஆஃப் ஹிந்து அவ்வளோவெல்லாம் இல்லை சார். மோர் வந்து தியரிட்டிக்கலாக அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஒரு நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன், அதுக்கு வந்து அங்கே போய் வேலை செய்கிறதோ அங்கே போய் அதில் இன்வால்வ் ஆகிறதெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். படிப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி, சென்ஸ் ஆஃப் குவாலிட்டி வேணும். குவாலிஃபிகேஷன் வெரி குட், ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. ஒரு சென்ஸ் ஆஃப் ஐடியலிசம் இருக்கணும். ஸோ வந்து அது ஒரு டிஸ்டன்ட் ஐடியலிஸ்டிக் ஒரு ப்ரெசன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து பேக்ரவுண்டில் தான் சார் இருந்தது. ஸோ படிக்கச்சே போச்சேன்னா அது டெய்லி லைஃப்லலாம் அது ரொம்ப இது வரல, கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. அப்பா போனதுனால ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில், யங் விடோ வித் சில்ட்ரன், உங்களுக்கு தான் தெரியும் சேலஞ்சஸ் நிறைய என்கவுண்டர் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் மீறி வந்து அந்த படிப்பு ரொம்ப முக்கியங்கிறது வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது, எங்கள் சிஸ்டர்ஸ்க்கும் சொல்லி கொடுத்தது. அண்ட் தட் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. You are the eldest, madam? I am the eldest of the 2 sisters, 3 sisters. And also definitely the sense that Hindu is not a personal fiefdom. It is a national pride, it's a national institution. அது வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொஞ்சம் நல்லா எங்களுக்கு பதிவாயிருக்கு. எங்கே மேடம் படிச்சீங்க எல்லாமே? எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து சர்ச் பார்க்கில் படித்தேன், சர்ச் பார்க் பிரசன்டேஷன் கான்வென்ட் சென்னையில். அப்புறம் வித்யோதயா ஸ்கூலில் படித்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜில் WCCயில் இங்கிலீஷ் பண்ணேன் சார். அப்புறம் வந்து மேரேஜ் ஆன அப்புறம் அமெரிக்காவுக்கு போனோம். அங்கே வந்து மாஸ்டர்ஸ் கண்டினியூ பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு ஏர்லி mid-20s we returned, my husband and I came back to India. அப்போ என்னன்னா நிறைய மேல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி தான் டாமினேஷன். ஸோ உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அப்புறம் இதெல்லாம் சம்மன்னே சொல்லக்கூடாது, நம்ம லேடிஸ் அண்ட் நம்ம பெண்மணிகள் நம்ம ஊரில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இது வந்து அதனால் இதை ஒரு சிரமமாக சொல்லக்கூடாது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு சில சேலஞ்சஸ் எல்லாம் இருந்தது மேலே வரத்துக்கு, சட்டில் சேலஞ்சஸ். ஸோ அதெல்லாம் மீறி தான் நாங்கள் மோர் அண்ட் மோர் இன்வால்வ் ஆனோம். நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது இல்லை காலேஜ் படிக்கும்போது அப்போ ஏதாவது ரைட்டிங்கில் அது மாதிரிலாம் வெளியெல்லாம், ஆனால் ஹிந்துவுக்கு வெளியே? ஆமாம், அதெல்லாம் என்ன மேடம்? அது வந்து சார் ஆக்சுவலி வந்து ஏஜ் ஆஃப் 9 or 10 அந்த இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியில் சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன்ஸ் காம்படிஷன், போய்ட்ரி காம்படிஷன் ஏதோ ஒரு இது வந்தது, ஒரு நோட்டீஸ் வந்தது. ஸோ அதுக்கு வந்து ஒரு இது எழுதி அமிச்சேன். எனக்கு அப்போலேருந்தே போய்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட், சும்மா போய்ட்ரி புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டே இருப்பேன் சார், சின்ன 10-11 ஸோ வெரி இன்ட்ரெஸ்டட் இன் நாவல்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் அண்ட் ஆல் ஆஃப் தேட். ஸோ ஐ சென்ட் தி ஸ்மால் போயம் டு இல்லஸ்ட்ரேட்டட். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நினைவில்லை சார், சிம்பிள் நேச்சர் போயம் அந்த மாதிரி ஏதோ ஐ சா சம்திங்னு. அண்ட் அது வந்து ப்ரைஸ் வின் பண்ணிடுது சார். ஸோ ஐ வாஸ் சோ ஷாக்ட். இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி வித்வுட் ஒரு அனானிமஸாக போட்டு அமிச்சு அது வந்ததுலேருந்து அட் கேவ் மீ a கான்ஃபிடென்ஸ். ஸோ சம்படி யாரோ தெரியாத இது வந்து அப்படி போட்டதுன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ். அடுத்த டைம் வேற ஐ அண்டர்ஸ்டுட் தட் பேஷன் ஃபார் லிட்ரேச்சர் வாஸ் ஆர் பார்த்தசாரதின்னு. இப்போ வந்து அமெரிக்காவில் இருக்கார். அவர் சிலப்பதிகாரமெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண போயிட்டு அவர் தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு பெரிய சர்வீஸ் பண்ணியிருக்கார். ஹி ஹஸ் டிரான்ஸ்லேட்டட் மெனி தமிழ் ஒர்க்ஸ் இன் டு இங்கிலீஷ். அவர் வந்து நாங்கள் ஸ்டெல்லா மாரிஸில் இருக்கச்சே ஒரு கோர்ஸ் நடத்தினார் சார். அப்போது நான் வந்து அந்த சில்வியா பிளாத்னு ஒரு போய்ட், ரொம்ப ட்ராஜிக் போய்ட், அமெரிக்கன் போய்ட், யங் கேர்ள், அந்த ஒரு டிப்ரெஷன் இதிலெல்லாம் பண்ணி கடைசியில் சூசைட் பண்ணிட்டாங்க. எனக்கு அப்போ வந்து யூனோ ஹவ் அட் 15-16 எல்லாம் யூ வெரி ரொமான்டிக், யூ வெரி மூவ்ட் பை த ட்ராஜடி ஆஃப் அதர் பீப்புள். ஸோ எனக்கு அது ரொம்ப ஒரு வாட் யூ கால் கிரிப்பிங் கேரக்டர். சில்வியா பிளாத்தை பற்றி படித்து ஐ திங்க் ஐ இமிட்டேட்டட் ஹர் அண்ட் ஒரு போயம் எழுதினேன். அப்போ பார்த்தசாரதி எடுத்து கிளாஸில் சொன்னார், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்
பெஸ்ட். அவர் சிரிச்சுன்னு தான் சொன்னேன், இமிட்டேஷன் தான் பட் இட் ஹேஸ் சம் குவாலிட்டி இன் இட்னு. ஸோ ஐ ஃபெல்ட் ஃபர்தர் என்கரேஜ். ஸோ இமிட்டேஷன் யூ நீட் ஹேவ் சர்டன் பேசிக் இல்லையா? சரி, எப்போ உங்களுக்கு இந்த தமிழ் மேலே ஒரு ஆர்வம் அல்லது தமிழ் மொழியில் உங்களுக்கு இருந்த அந்த ஒரு ஈடுபாடு, எப்போ உங்களுக்கும் தமிழுக்கும் கூட அந்த ஒரு தொடர்பு எப்படி மேடம் இருந்தது ஆக்சுவலாக? சரி, நாங்கள் வந்து ஜேர்னலிஸ்ட்டாக வந்து திருப்பி அமெரிக்காவில் இருந்தோம். சின்ன கல்யாணம் ஆன அப்புறம் அங்கே போனேன். திரும்பி வந்த உடனே ஹிந்துவில் சேரணும், சப் எடிட்டராக ரிப்போர்ட்டராக அப்படி தான் நான் சேர்ந்தேன் சார். அப்புறம் தமிழ்நாடுவில் சென்னையில் இருக்கிறதுனால அப்போ வந்து மெட்ராஸ்ன்னு தான் இப்போ சொல்லுவோம். முதல்ல ஆரம்பிக்கிச்சே இந்த சோஷியல் இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து 2-3 டாபிக்ஸ் எல்லாம் நான் கவர் பண்ணேன். நாங்கள் என்னென்னா அந்த ரங்ஸில் தான் போனோம். வி டிட் நாட் அந்த ப்ரிவிலேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி ஹையர் பொசிஷனுக்கெல்லாம் வரல. லோவஸ்ட் லெவலில் வந்து கப் ரிப்போர்ட்டர், சப் எடிட்டர் அந்த மாதிரி தான் சீனியர் பீப்புளோட தொடர்ந்து போய் எல்லாம் கவரேஜ் நிறைய பண்ணேன். எனக்கு மெயின்லி சோஷியல் இஷ்யூஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். வெதர் அந்த டவுரி பற்றியோ இல்லை பெண்களோட எம்ப்ளாய்மெண்ட் பற்றியோ அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நிறைய, அது கேர்ள் சில்ட்ரனோட வெல்ஃபேர் அதெல்லாம் தான் நிறைய கவர் பண்ணேன் சார். அப்போ போக போக இன்க்ளூடிங் ரூரல் ஏரியாஸ்க்கு போகப்போ ரொம்ப எனக்கு தெரிஞ்சது. நாங்கள் ஒரு வெஸ்டர்னைஸ்டு ஆகிட்டோம். ரொம்ப வந்து ஒரு ஆங்கிலிசைஸ்டு அட்மாஸ்ஃபியரில் தோ வளரச்சே அம்மா வந்து தமிழ் வாத்தியார் போட்டு ஹிந்தி தான் படித்தோம் சார் செகண்ட் லாங்குவேஜாக ஸ்கூலில். பட் அம்மாவுக்கு ரொம்ப கான்ஷியஸ்னஸ் அந்த தமிழ் ஹெரிட்டேஜ் விட்டு போகக்கூடாதுன்னு. ஸோ தமிழ் படி ஏன்னா அம்மா ஹர் செல்ஃப் இஸ் அ குட் ரீடர் ஆஃப் தமிழ், சான்ஸ்கிரிட்டும் தெரியும். அதனால அது எங்கேயோ உள் மனசில் அது அமைஞ்சு போச்சு. ஆனால் எனக்கு ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் எல்லாம் போச்சு, சோஷியல் இஷ்யூஸ் எல்லாம் பார்க்கச்சு, என்னடா பேச்சு இருக்குது ஆனால் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி எழுதணும்னா நிறைய மெட்டீரியல் தமிழில் தான் வரும் சார். அப்போலேருந்து தெரிஞ்சது நம்ம லேக் ஆஃப் நாலேஜ், அது எப்படியோ இது பண்ணணும், கற்றுக்கணும், அதில் இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக போகணுன்னு ஒரு திங்கிங் இருந்தது சார். பட் அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக செய்யலை. ஏன்னா நிறைய இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் நிறைய எல்லாமே இங்கிலீஷில் தான் சார் மேட்டர் எல்லாம் கன்வே பண்ணோம், ஆர்டிகல்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் தான் எழுதினோம். ஆனாலும் இந்த பேக்ரவுண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால ஃபேசினேஷன் வித் த ஸ்டேட் அண்ட் ஆல் தி இஷ்யூஸ், கண்டெம்பரரி இஷ்யூஸ் ஆஃப் எஸ்பெஷலி விமென் அண்ட் கேர்ள் சில்ட்ரன் அண்ட் ஆல் தட். அப்போது இது பண்ணச்சே எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன், இது போகிறலையே இன்னும் கொஞ்சம் படிக்கணுமே. ஸோ அது ஒரு ரன்னிங் காமெண்ட்ரி மாதிரி பேக் ஆஃப் த மைண்ட் இருந்தது சார். அப்புறம் வந்து ஒரு 3-4 years ago இந்த டேவிட் டெவடாருங்கிறவர் வந்து எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார். எடிட்டர் இதில் அலெஃப் புக் பப்ளிஷிங்கோட எடிட்டர் அண்ட் பப்ளிஷர், டெல்லி பேஸ்ட். அவரும் தமிழ் ஆரிஜின் தான். அவருக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய பேர் நாங்கள்லாம் ஒரு கட் ஆஃப் பண்ணி வெளியூருக்கு போய் வெளியூரில் படித்து இங்கிலீஷில் படித்து ஒரு லிங்க் டு தமிழகம் அண்ட் தமிழ்நாடுஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் வாஸ் a little tenuous. அதை வந்து சரிப்படுத்தணும்னு அவருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட். இதை வந்து அவர் நிறைய அந்த கம்யூனிட்டிஸை பற்றி எல்லாரையும் அசைன் பண்ணியிருந்தார், 4-5 ரைட்டர்ஸை. தமிழை பற்றி நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லச்சே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆச்சேன்னு சொல்லி அப்போலேருந்து கொஞ்சம் ஆர்வமாக 5-6 வருஷமாக இன்னும் படிப்பை கொஞ்சம் தமிழில் படிக்கிறதுக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி, இப்போ கூட நிறைய பேரோட ஹெல்ப் தான் கேட்பேன். இதை படிக்கிறதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் சிரமமாக இருக்கும். ஆனாலும் எனக்கு அந்த பியூட்டி ஆஃப் தி லாங்குவேஜ் போக மதுரை கீழெல்லாம் போச்சே எல்லாம் என்ன ரிச் கல்ச்சர், என்ன பியூட்டிஃபுல் லாங்குவேஜ்னு அப்போ தான் கொஞ்சம் படிஞ்சது சார். நீங்கள் சொன்ன அந்த புக்கு நான் கூட இன்ஃபேக்ட் ஒரு 4-5 முறைக்கு மேலே முழுசாக படிச்சுட்டேன். அந்த சமீபத்தில் அந்த புத்தகம், அந்த புத்தகத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு நிறைய. அதுக்கு முன்னே எனக்கு நீங்கள் உங்களோட படிப்பை பற்றி சொல்லிட்டு வந்தீங்க இல்லையா, அதில் நான் பார்த்தேன் நீங்கள் வந்து போஸ்ட் மாடர்ன் லிட்ரேச்சரில் நீங்கள் வந்து யூ டிட் டாக்டரேட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாடர்ன் அப்படின்னாலே நவீனம் தான். போஸ்ட் மாடர்னா தமிழில் பின் நவீனத்துவம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. பின் நவீன இலக்கியம், பின் நவீனத்துவ இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன மேடம் மாடர்னுக்கு அப்புறம் போஸ்ட் மாடர்ன் லிட்ரேச்சர்னா அது என்ன மேடம்? சார், இப்போ நான் சொல்கிற பதில் வந்து ஒரு 20 years old அட்லீஸ்ட். ஏன்னா அந்த பேக்ரவுண்ட்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது என்னென்னா அந்த கல்ச்சுரல் ஸ்டடீஸ், லாங்குவேஜ் ஸ்டடீஸ், லிங்குவிஸ்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே மாடர்னிசம் வந்து ஒரு ஆன்டிடோட் ஃபார் தி ஏர்லியர் அந்த 18th century 19th century எல்லாம் ஒரு ரிஜிடாக இருந்தது சார். ஆஃப் எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் வந்து இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் ஆர்டிஸ்டிக் விஷன் இப்படி தான் இருக்கணும், இன்டெலெக்சுவல் எக்ஸ்ப்ரெஷன் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு அன்ஸ்போக்கன் ரூல்ஸ் மாதிரி இருந்தது. மாடர்னிசம் வந்து அதை உடைச்சி வந்து கொஞ்சம் இண்டிவிஜுவாலிட்டியை, ஆர்டிஸ்டோட இண்டிவிஜுவாலிட்டியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அது ஒரு எக்ஸ்ப்ரெஷன். போஸ்ட் மாடர்னுங்கிறது அதுக்கு அப்புறமே அதுக்கே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. எது மாடர்ன், ஒரு பில்டிங்கை பார்த்தாலே இது மாடர்ன் பில்டிங்னு தெரியும். இது ஒரு சர்டன் புக்ஸை படித்தாலே இது வந்து கொஸ்டனிங், எக்ஸிஸ்டென்ஷியல், அந்த இதெல்லாம் வேரியஸ் வேஸ் ஆஃப் ரைட்டிங் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து மாடர்னு பார்க்குறாங்க. அதுக்கு அப்புறம் வந்து
அதுலேருந்து ஒரு ஃப்ரீடம். போஸ்ட் மாடர்னா இண்டிவிஜுவலோட தாட் ப்ரோசஸ் இஸ் மோர் ஃப்ரீ. அது ஸோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். போஸ்ட் மாடர்னா ஒரு ஃப்ரீடமோட ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு இன்டெலெக்சுவல், கல்ச்சுரல் அண்ட் ஆக்சுவல் ஆர்டிஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷனை வந்து தே ஃப்ரீட் இட் அ லிட்டில் பிட். ஸோ சில ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு போல்டாக முன்ன எல்லாமே ஒரு சப்ஜெக்டிவிட்டி சார். பீப்புள் ஆர் அஃப்ரேட் ஆஃப் ரொம்ப சப்ஜெக்டிவாக இருக்கக்கூடாது, ஆப்ஜெக்டிவாக இருக்கணும், ஃபேக்சுவலாக இருக்கணும். இப்போ இவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவங்க மைண்டில் வந்து ரேஞ்சு ரொம்ப வைடாக இருந்தது. ஸோ போஸ்ட் மாடர்ன் ரைட்டர்ஸ்னால் நான் வந்து நெடீன் காடிமர்னு இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் ரைட்டர், அவங்கள பற்றியும், அப்புறம் மார்கரெட் ஆட்வுட், அவங்க வந்து ஹேண்ட்மேட்ஸ் டேல்னு ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்டோப்பியன் நாவல் எழுதியிருந்தாங்க. ஹவு ஃப்யூச்சர் லைஃப்பில் விமென் கேன் பி சப்ஜுகேட்டட், என்ன மாதிரி சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்தால் ஒரு ரிப்ரெஷன் வரும், எப்படி விமென் வாஸ் டாட் ஒன்லி டு பி வர்தி ஆஃப் பேரிங் சில்ட்ரன், அந்த மாதிரியெல்லாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மோர் லைக் அ வார்னிங் நம்ம சொசைட்டிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டைரெக்ஷனில் போனால் இப்படி ஆகும் அப்படி ஆகுங்கிற மாதிரி ஒரு அந்த பேக்ரவுண்டில் அது ஓடிட்டு இருந்தது. என்னென்னா போஸ்ட் மாடர்னிசம் ஃப்ரீஸ் யூ ஃப்ரம் எனி திங். அதனால் அந்த கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் தான் சார். அது வந்து அதில் 2-3 நாவலை செலக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி கேனடாவுக்கு அமிச்சாங்க. அப்போ வந்து பிஹெச்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான். ஆனால் ஒரு எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் கேனடாவில் இருந்தாங்க, ஒரு லேடி, ஒரு ஸ்காலர். அவங்க வந்து 2 தடவை திருப்பி அமிச்சு இது சரியில்லைன்னு சொல்லி அது கொஞ்ச நாளைக்கு அதை வந்து திருப்பி எழுதி அவங்களுக்கு திருப்தி ஆற வரலும் அது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் எல்லாம் தேவைப்பட்டது சார். பட் என்னென்னா எண்ட் ஆஃப் த டே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போது வெளியாளுக்கு ஒரு நம்ம ஜட்ஜ்மெண்ட் இஸ் நாட் வித்தின் இன்டர்னல். வெளியாள் வந்து 10 ஓகேன்னு சொன்னது வந்து எனக்கு ஒரு திருப்தி சார். அப்புறம் தான் அந்த பிஹெச்டி வாங்கினேன். அதுக்குள்ளே குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க, 2 பாய்ஸ் அவங்க பிறந்து. ஆனாலும் ஆஃபீஸ்க்கும் போயின்னு இருந்தேன். ஆனாலும் இது எனக்கு ஒரு இங்கிலீஷோட ஐ ஃபெல்ட் ஒரு கல்மினேஷன், ஒரு பிஹெச்டி வாங்கணும்னு. அதனால அதுலேயே அந்த லிட்ரேச்சர்லேயே ஒரு பர்சியூ பண்ணேன் சார். உங்களுடைய டீச்சர்ஸ் இருந்திருப்பாங்கள்ல இங்கே, நீங்கள் படித்த ஸ்கூலில், நீங்கள் படித்த காலேஜில், இந்த மாதிரி நீங்கள் வந்து தி ஹிந்துவில் வந்து இந்த மாதிரி வந்து சப்ஜெக்டாக இருக்கீங்க. அண்ட் கிராஜுவலி யூ ஆர் கம்மிங் அப் ஆக்சுவலி, சரிங்களா? இதெல்லாம் அவங்கெல்லாம் உங்களோட கான்டாக்டில் இருந்தாங்களா? அவங்களுக்குலாம் தெரியுமா நீங்கள் இந்த மாதிரி மேலே வந்திருக்கேன் அப்படிங்களா? அவங்க என்ன எப்படி அதை எடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலி? நீங்கள் அவங்க மீட் பண்ணிங்களா இப்போ? சார் நிறைய கேப்ஸ் இருந்தது சார். அமெரிக்காவுக்கு போயிட்டோம். சூரியன் ஆஃப்டர் மேரேஜ் அமெரிக்காவுக்கு போய் அதுவே ஒரு நேச்சுரல் கட், ஒரு 4 வருஷம் இங்கே இல்லவே இல்லை. அப்போ வந்து இந்த 20s போனது. அப்புறம் அந்த டைமில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வேறு டைரெக்ஷனில் போனாங்க. ஸ்கூலில் 2 ஸ்கூலில் இருந்ததுனால வித்யோதயா அண்ட் சர்ச் பார்க் நிறைய ஃப்ரெண்ட்ஸு சார். இப்போ கூட ரீகனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது ஜெயந்தி நடராஜன் எம்பியாக இருந்தாங்க இல்லையா, மினிஸ்டராக இருந்தாங்க. அவங்க வந்து அந்த காலத்து ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அதே மாதிரி அனிதா ரத்னம்னு பிரபல டான்சர், அவங்களும் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். இவங்க வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ், அவங்களும் அவங்க திசையில் போனாங்க சார். அவங்கவுங்க ஒரு ஃபீல்டில் எக்ஸல் பண்ணி வந்தாங்க. அவங்களோடலாம் கொஞ்சம் கான்டாக்ட் விட்டு போச்சு. அப்புறம் நாங்கள் 30s தான் நாங்கள் ரீகனெக்ட் பண்ணோம். மெட்ராஸில் வந்து எல்லோரும் சென்னையில் வந்து செட்டில் ஆனப்புறம் தான் ரீகனெக்ட் பண்ணோம். அதே மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ பேர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க சார். இன்க்ளூடிங் ரிமெம்பர் இந்த வித்யோதயா ஸ்கூலில் ஒரு லேடி வந்து எப்பவும் பின்னாடியே வெரைட்டின்னு வருவாங்க. நீங்கள் பண்ணுறது சரியில்லை, நீங்கள் நடக்கிறது சரியில்லை, நடையெல்லாம் சரியாக பண்ணணும், ஹேர் எப்படி வச்சுக்கூடாது, எல்லாம் நீட்டாக எப்போவுமே இருக்கணும், ஏதோ சொல்லிகிட்டே வருவாங்க. அந்த லேடியை போய் பார்த்தேன் சார். அவங்க ஒரு கடைசி காலத்தில் போய் பார்த்தேன். அப்படியே அழுதுட்டாங்க. ஏன்னா ஷி ரிமெம்பர்ட் அந்த எப்படி வந்து நாங்கள்லாம் இருந்தோம், அவங்க கூட ஒரு ஆசையாக இருந்தோன்னு. அந்த இதில் வந்து ஐ ஃபீல் கொஞ்சம் முயற்சி எடுத்து அப்பப்போ போய் பார்ப்பேன். அப்புறம் மிஸ் அப்பாசாமின்னு அந்த ஹெட் மிஸ்ட்ரஸ் வித்யோதயாவில் ரொம்ப ஐடியலிஸ்டிக் சார். ஒன் ஆஃப் தோஸ் ப்ராமினென்ட் அந்த ஃபேமிலிஸில் வந்து ஃபேமிலி ஃபுல்லாக தேசபக்தர்கள். ஜேபி அப்பசாமி, அந்த இவர் காந்திஜியோட செக்ரட்டரிலாம் அவங்க அவங்களோட மாமா அங்கிள். ஸோ தே ஸ்டார்டட் த வித்யோதயா ஸ்கூல். அவங்க வந்து நிறைய இந்த ஃப்ரீடம் இது யுனைடெட் நேஷன்ஸ் பற்றியெல்லாம் அப்போ தான் நாங்கள் கற்றுட்டோம். நியூலி டெவலப்ட் இந்தியா, நியூலி ஃப்ரீட் இந்தியா இல்லையா 50s 60s அந்த திங்கிங் ஐடியலிசம் ரொம்ப சார். ஸோ அவங்கள வந்து அப்பப்போ டில் ஷி பாஸ்ட் அவே போய் பார்ப்பேன். ரொம்ப வந்து யூ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி, whenever you have an opportunity do goodனு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி WCCலையும் 2-3 டீச்சர்ஸ் வண்டர்ஃபுல். அப்புறம் வந்து என்னோடய பிஹெச்டி என்கரேஜ் பண்ணது டாக்டர் சீதா ஸ்ரீனிவாசன். அவங்க இப்போ ரிட்டையர் ஆகிட்டு சென்னை சபர்ப்ஸில் தான் இருக்காங்க. பட் ஐ ரியலி ஓ ஹர் சார் அ லாட். பிகாஸ் அவ்வளோ பேஷண்ட்டாக ஒரு 6-7 வருஷம் ஆச்சு இந்த பிஹெச்டி முடிக்கிறதுக்கு. பிகாஸ் ஐ வாஸ் ஹர் ஒரிஜினல் ஸ்டூடெண்ட். பிஏ படிக்கிச்சு, ஸ்டெல்லாவில் எம்ஏ படிக்கிச்சு அவங்களோட இருந்தேன்.
அந்த இதை வச்சு அவங்க என்கரேஜ் பண்ணி நீ இந்த பிஹெச்டி எடுத்து பண்ணு, ஃபுல் கைடன்ஸ் அவங்க வழியாக தான் வந்தது. அவங்களெல்லாம் மறக்கவே முடியாது சார். அவங்களுக்கு ரொம்ப நான் நன்றி செலுத்தணும். லைஃப் லாங் அவங்களுக்கு ஐ ஓ தெம். நிச்சயமாக. அடுத்ததாக உங்களுடைய அந்த ஹிந்துக்குள்ளே உங்களோட ட்ராவல் எப்படி இருந்தது அப்படின்னு போகணும். அப்போ தமிழர்களுக்கான ஆங்கில செய்தி அப்படிங்கிற போது அது கேட்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல, அது எப்படி மேடம் நீங்கள் மேனேஜ் பண்ணிங்க சார்? அது நான் என்ன நினைக்கிறேன், ரெக்கன்சைலபிள் தான் ரெண்டுமே. நான் என்ன சொல்கிறேன், எப்போவுமே இந்த ஒரு 300-400 வருஷமாக 300 வருஷம்னு வச்சுக்கோங்க, ஆங்கிலம் வந்து நம்மளோட நாடை வந்து டாமினேட் பண்ணிச்சு. ஒரு ஸ்டேட் ஆஃப் இந்தியா ஒரு லாங்குவேஜ் பேசி நம்ம கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு இந்த 60s வந்து ஹிந்தி வந்து ஃபுல்லாக இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் இதுவே செட்டப் ஆச்சு. ஹிந்துவோட ஆரிஜினே வந்து பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து ஒரு பேம்ஃப்லெட் 6 யங் மென், நேஷ்னலிஸ்டிக் யங் மென், அவங்க வந்து ஹிந்துவோட அந்த ஒரு ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணாங்க, பிரிட்டிஷ் ஜட்ஜு, அகேன்ஸ்ட் த விஷஸ் ஆஃப் த பீப்புள். அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேம்ஃப்லெட் மாதிரி ஒன்ஸ் அ வீக் வர மாதிரி ஒரு சின்ன பேம்ஃப்லெட் ஹிந்துன்னு ஆரம்பித்தாங்க. என்னுடைய வந்து அப்பாவோட தாத்தா கஸ்தூரி ரங்கையங்கார் வந்து அந்த 4 பேரோட லாயராக இருந்தார். அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு வரதுக்கு அப்புறம் அவர் வந்து அவங்களால கொண்டு வர முடியல. அப்புறம் லாயராக இருந்து ஓரளவு அவர் இங்கே அங்கே ஒரு லோனுக்குன்னு போட்டு இப்போ நானே வாங்குறேன்னு பேப்பரை வாங்கிட்டார். அப்போ கூட டில் 1900 வரலும் வீக்லியாக தான் இருந்தது. என்னென்னா ஆங்கிலத்தில் ஆரம்பித்தது வந்து இந்த பிரிட்டிஷ்காரனுக்கும் தெரியணும் பண்ண அட்டூழியத்தெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறது. ஏன்னா மோஸ்ட்லி இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் ஈஸியாக இருந்தது சார் அப்போ ஆரம்பிக்கிறதுக்கு. டு கவுண்டர் பாலிசிஸ், டு கவுண்டர் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், பிரிட்டிஷ் கவர்னன்ஸ்க்கெல்லாம் அது ஐ திங்க் ஒரு நேச்சுரலாக ஆரம்பத்தில் அது ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படி தான் இருந்ததா? ஆமாம் சார். முதல்லேருந்தே ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பேப்பர் தான். ஏன்னா ஸ்பீக்கிங் ட்ரூத் டு பவர், I think one of the basic cardinal principles of journalism. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை டிஃபெண்ட் பண்ணுறது, ஆர்டினரி இண்டிவிஜுவலை டிஃபெண்ட் பண்ணணும், அவனோட ரைட்ஸ் ஆஃப் த ஆர்டினரி பீப்புள் டிஃபெண்ட் பண்ணுறது, டெமோக்ரஸியை ஸ்ட்ரென்தன் பண்ணுற இதெல்லாம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அந்த பிரின்சிபிள்ஸே அந்த 1878 ஃபஸ்ட்டு எடிட்டோரியலில் அதுதான் எழுதினாங்க. அவர் செல்வ்ஸ்னு அது பேர் சார். ரொம்ப அழகாக வந்து யாரையும் எக்ஸ்க்ளூட் பண்ணுறதில்ல. வி ஸ்பீக் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் ஒரு அழகான பேராகிராஃபை வச்சு தான் இப்போ கூட நாங்கள் ஃப்ரேம் பண்ணி ஆஃபீஸில் வச்சுருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல் எடிட்டோரியல். அதை வச்சுட்டு தான் அந்த பிரின்சிபிள்ஸ் தான் இப்போ கூட கண்டினியூ பண்ணுறோம் சார். தட் இஸ் பார்ட் ஆஃப் நம்ம கோர் எடிட்டோரியல் வேல்யூஸில். என்னென்னா இங்கிலீஷில் வந்து அப்போ வந்து லாங்குவேஜ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஜாஸ்தியாக தான் இருந்தது. அப்போ என்ன ஒரு நம்பிக்கைனா எப்படி ஆகும், இந்தியா எப்படி மாறும்னு தெரியாது. ஸோ அந்த ரோட்லேயே ஒரு எதேர்ச்சியாக ஒரு இயல்பாக அப்படியே போயின்னு இருந்தது. அதனால வந்து இப்போதைக்கு தமிழ் ஹிந்துன்னு ஒன்று வந்திருக்கு சார், அதுவும் வந்திருக்கு. அதில் உங்கள் இது கூட நிறைய பார்த்துருக்கேன், ரைட்டிங் கூட. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் கான்ட்ரிபியூஷனுக்கு. அதனால் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி கான்ட்ரடிக்ஷன் இருக்க தான் இருக்குது. இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான வாய்ஸ் வந்து எப்படி ஏலியன் டு த இது இருக்கலான்னு. பட் ஆல்சோ குளோபலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷோட இது டிமினிஷ் ஆகவே இல்லை சார். ஆல் அக்ராஸ் த வேர்ல்ட் மைக்ரேஷன், நிறைய பீப்புள் வந்து இதே ஸ்டேட்டில் உட்காந்துட்டு இல்லை, அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். சப்போஸிங் யூ நோ திஸ் லாங்குவேஜ், குளோபல் லாங்குவேஜ். ஸோ அதை வந்து அந்த ட்ரெடிஷன் இஸ் பீயிங் கண்டினியூ. நீங்கள் வந்து நிறைய இந்த கிராமங்களுக்குள்ளே உள்ள போகிறீங்க வச்சுக்கலாம், ஹிந்து ஏதோ செய்தி சேகரிக்க போகிறீங்க. அப்போது அவர்களை பற்றிய செய்தி ஆங்கிலத்தில் வருகிறது அப்படின்னு போது அவர்களுக்கு அந்த செய்தி எப்படி போய் சேரும் அப்படிங்கிறது, அவர்களுடைய பிரச்சனை எடுத்து நீங்கள் எதிர்க்கங்கிறது அவங்களால எப்படி அது புரிஞ்சுக்க, அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா அவங்களால புரிஞ்சுக்க முடியாது? சார் இது ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டது. ஏன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. பிரச்சனைகள் எழுதிச்சே அவங்கெல்லாம் லோக்கல் சிம்பிள் பீப்புள், அவங்க பிரச்சனையை இங்கிலீஷில் எழுதுகிறோம். என்னென்னா அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அவங்க சொல்கிற பிரச்சனையை சேர வேண்டிய இடத்துல போய் சேரும். ப்ளஸ் அவங்கள்கிட்டையும் போய் சொல்கிறோம், இந்த மாதிரி எழுதியிருக்கோம்பா, இந்த மாதிரி உங்கள் பிரச்சனையெல்லாம் போட்டிருக்கோம், அதை வச்சு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் எங்கள் நம்பிக்கை. அதனால் டெல்லி வரலும் போகலாம், அங்கே போகலாம், அங்கே இந்த வேறு வெளியூருக்கு போகலாம், ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கையில் தான் இதே லாங்குவேஜில் கண்டினியூ பண்ணுறோம். நீங்கள் வந்து சப் எடிட்டராக தொடங்குறீங்க இல்லையா? இப்போ நவ் தட் யூ ஹேவ் பிகம் தி சேர்பர்சன் ஆஃப் தி குரூப். ஆக்சுவலாக இந்த பயணத்தில் முக்கியமானதெல்லாம் என்னென்ன நீங்கள் சொல்லுவீங்க? இதெல்லாம் ரொம்ப என்னால் மறக்கவே முடியாதுங்கிற மாதிரி இந்த பயணத்தில் எதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க? சார் ரொம்ப முக்கியமானது வந்து ஃபேமிலியில் இருந்தால் கூட எங்கள் எல்லாருக்குமே, எங்கள் ஜென்ரேஷன் கசின்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் ப்ரொஃபஷனலாக இருக்கணும். மேலே வந்ததுன்னா இருக்கிறவங்க சீனியர் எடிட்டர்ஸோடலாம் ரொம்ப மரியாதையாக பழகுவோம். அவங்க வந்து எங்களுக்கு ஒரு அளவு சொல்லி கொடுப்பாங்க, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். ஸோ அந்த பயணம் ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் சொன்னது ஒரு கரெக்டான பாயிண்ட்டு. என்னென்னா அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்தோம் சார். வந்த உடனே இப்போ சேர்பர்சனாக அது வயசாகிடுது, அதனால் சேர்பர்சனாக இருக்கும். பட் அந்த காலத்தில்
வந்து சப் எடிட்டர்லேருந்து அசிஸ்டன்ட் எடிட்டர்லேருந்து சீனியர் அசிஸ்டன்ட் எடிட்டர், அப்புறம் அசோசியேட் எடிட்டர், அப்புறம் ஜாயிண்ட் எடிட்டர். அதுதான் வந்து ஒரு ஹையஸ்ட் பொசிஷனுக்கு வந்தது. என்னென்னா அந்த ஒரு 20-30 வருஷம் பயணத்தில் நான் வந்து மோஸ்ட்லி அந்த ஃபீச்சர் செக்ஷன்ஸை தான் இன்வால்வ் ஆனேன். அந்த ஃபீச்சர் செக்ஷன்ஸ் எனக்கு என்னென்னா நியூஸ் மாதிரி அதுவும் ரொம்ப முக்கியம்னு ஒரு ஃபீலிங் சார், ரொம்ப கமிட்மெண்ட். ஏன்னா வெதர் இட்ஸ் அபவுட் லைஃப் ஸ்டைல், ஃபுட், லிட்ரேச்சர், ஆர்ட், எல்லாமே மனுஷனுக்கு எல்லாமே தான் வேணும். வெறும் நியூஸ், பொலிட்டிக்கல் நியூஸ் மாத்திரம் வந்து கொடுத்தா அதில் ஒரு சொல்யூஷன் இல்லை, ஒரு இது இல்லை. வேற மற்ற டாபிக்ஸ் ஃபீச்சர்ஸ்லேருந்து நிறைய வரலாம். பாலிட்டிக்ஸே வந்து ஆர்ட்டில் வந்து பாலிட்டிக்ஸ், எல்லாத்துலேயும் வந்து பாலிட்டிக்ஸ் இருக்குது. ஸோ அதையும் எடுத்துட்டு அந்த வந்து தோஸ் ஆஸ்பெக்ட்ஸை ஹைலைட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஒரு பேஷன். ஃபீச்சர் செக்ஷன்ஸை வந்து ஆஸ் இம்பார்ட்டண்ட் as நியூஸ் அப்படின்னு ஒரு கொண்டு வரணும்னு அதில் வந்து ரொம்ப முயற்சி எடுத்தேன் சார். நல்ல டீம் ஆஃப் பீப்புள் வேலை கூட இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் இந்த செக்ஷன்ஸ், நிறைய செக்ஷன்ஸ் எல்லாம் புதுசாக டீமோட தான், நான் ஒன்றும் தனியாக இல்லை, டீமோட ஒத்துழைப்பால் தான் சார் ஓரளவு நல்ல ப்ரோக்ரெஸ் இருந்தது. அதனால் புது செக்ஷன்ஸ் எல்லாம் ஆரம்பித்தோம் சார். அந்த மெட்ரோன்னு ஒரு செக்ஷன் ஏற்கனவே இருந்தது, அதில் கொஞ்சம் அதை வந்து புதுசாக போட்டு காஸ்ட் பண்ணி லோக்கல் சிட்டிஸில் இருக்கிற பிரச்சனைகள்லாம், தட் இஸ் ஃப்ரம் ஆர்டினரி பீப்புள், அந்த பஸ்ஸுக்கு கிடைக்காது, எலக்ட்ரிசிட்டி போயிடும், அதுலேருந்து வந்து அவங்களோட ஹாபீஸ், கிராஃப்ட்ஸ், எக்ஸிபிஷன்ஸ் எல்லாமே அந்த மெட்ரோ செக்ஷன். அப்புறம் சண்டே மேகசீனில் வந்து சண்டே லெஷர் ரீடிங், லைஃப் ஸ்டைல், ஹேபிட்ஸ் ஆஃப் பீப்புள், என்ன அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு சண்டே மேகசீன் பண்ணோம். அப்புறம் ரொம்ப முக்கியமான என்னதுன்னா ஒன்று வந்து யங் வேர்ல்டுன்னு குழந்தைங்களுக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை சார். வேணால் அந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் நியூஸ் பேப்பர் எங்கேயும் இல்லை. எங்களுக்கு என்ன ஃபீலிங்னா, ஒரு குழந்தைங்க வந்து அப்பா அம்மா எடுத்து ஒரு பேப்பர் படிச்சு, அந்த காலத்தில் டிஜிட்டல் மீடியம் எல்லாம் அவ்வளோ இல்லை, 35 years ago எல்லோரும் பேப்பர் எடுத்து தான் படிப்பாங்க. எங்களுக்கு என்ன ஒரு திங்கிங்னா, அதே மாதிரி ஒரு சாட்டர்டே சண்டே அப்பா அம்மா படித்த குழந்தைங்களும் ஒரு பேப்பர் எடுத்து படித்தா அவங்களுக்கு அன்கான்ஷியஸாக லேர்னிங் வரும், நாலேஜ் வரும், என்டர்டெயின்மெண்ட் வரும், எல்லாமே ஒரு ஸ்டிமுலேஷன் வரும். ஸோ அந்த நோக்கத்தில் வி ஸ்டார்டட் வித் நியூஸ் பேப்பர் ஃபார் சில்ட்ரன் ஒன்ஸ் a week. எனக்கு நல்லா அந்த ஃபஸ்ட்டு இது ரொம்ப நல்லா மாஸ்டர், ரொம்ப நல்லா நினைவு இருக்குது. அந்த என்னென்னா ஒரு அட்மாஸ்ஃபியர் ஆஃப் அ ஸ்கை அண்ட் ஸ்டார்ஸ் அண்ட் ஹேங்கிங் மூன் அண்ட் 2 children, a boy and a girl, are journeying into the galaxyங்கிற மாதிரி அது ரொம்ப எல்லாரும் எழுதி ரொம்ப they liked it very much. எங்கள் லோக்கல் விதின் த கம்பெனியே ஆர்டிஸ்ட் எல்லாம் அவ்வளோ இன்வால்மெண்ட் சார். அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்த சந்தர்ப்பம் எங்களுக்கு. என்னென்னா அது இப்போதைக்கு இப்போ ஒரு 30 வருஷம் 35 வருஷமாக ஓடிட்டுருக்கு. அதை சில்ட்ரனாக படித்தவங்களாம் இப்போ 40 வயசுக்காரங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி கொடுக்குற ஒரு இது எனக்கு. அதை வந்து நான் தனியாக இல்லை சார், எல்லாமே டீம் ஒர்க் தான். ஸோ என்ன ஒரு பொசிஷனில் இருக்கிறதுனால ஒரு அளவு அந்த லீடர்ஷிப் எடுத்துக்க முடிஞ்சது, செய்ய முடிஞ்சது. பட் இந்த மாதிரி யங் வேர்ல்டு, அப்புறம் நீங்கள் சொன்னேன் சண்டே மேகசீன், அப்புறம் லிட்ரரி ரிவ்யூன்னு ஒரு 30 years பேக் அதுவும் ஆரம்பித்தோம். ஏன்னா புக்ஸும் ரீடிங்கும் ஹிந்துவில் முதல்லேருந்தே சார், ஆரம்பத்துலேருந்தே எப்போவுமே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, பிலீஃப் இன் நியூஸ் இஸ் ஆஃப் வேல்யூ, ஆல்சோ தீஸ் திங்ஸ் மேக் யூ திங்க் மோர் இல்லையா. லிட்ரேச்சர், ஐடியாஸ், அதெல்லாம் தானே ஹியூமன் இதுவே சர்வைவ் ஆகுது, ஸ்பிரிட்டே சர்வைவ் ஆகுது. அந்த இதில் வந்து அந்த நோக்கத்தில் வந்து லிட்ரரி ரிவ்யூன்னு ஒன்று ஆரம்பிக்கணும்னு, தட் இஸ் லேட்டஸ்ட் புக்ஸை ரிவ்யூ பண்ணுறது, ப்ளஸ் ஒரு எஸ்ஸே என்ன ஆஃப் நல்ல பிரபல ரைட்டர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி அவங்கள எழுத சொல்லி, பியூட்டிஃபுல் அந்த காலம்னிஸ்ட் எல்லாம், அந்த ராமச்சந்திர குஹா, டேவிடார், சசி தரூர், அவங்களாம் 10 வருஷம் எழுதியிருக்காங்க சார். இப்போல்லாம் இண்டிபெண்ட் கிரேட் பீப்புள் எல்லாம் கான் இன்டு டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப். பட் அவங்க எல்லாரும் ஹிந்துவில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு ஒரு பெருமையானது. இப்போ வந்து லிட்ரரி ரிவ்யூனா என்ன, பிகாஸ் ஆஃப் நியூஸ் பிரிண்ட் இதனால சண்டே மேகசீனுக்குள்ளே தான் வருது. பட் ஆனால் ஈக்குவலி கண்டினியூஸ் டு பி இம்பார்ட்டன்ட் நான் நம்புகிறேன். வெரி குட். சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிற அந்த ஒரு தனியாக வந்து ஹிந்துவில் ஆரம்பித்தாங்க. அது 30 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் தொடங்கி, தனியாக சயின்ஸ் டெக்னாலஜி. இப்போது இந்த சேஞ்சிங் சினாரியோவில் உங்களுக்கு இந்த பிரிண்ட் மீடியா எந்த அளவுக்கு இன்னும் அதே மாதிரி ஒரு ஹோல்டு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ஐ வெரி வெல் எலக்ட்ரானிக் மீடியா வந்துச்சு, அப்போ சோஷியல் மீடியா வந்தாச்சு எல்லாரும் கூட. ஆனால் இப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இப்போ கூட எங்களுக்கு வந்து நாங்கள் என்ன தான் பார்த்தாலும் பிரிண்ட் மீடியாவில் தி ஹிந்துவில் வந்திருக்கு அப்படின்னு ஆத்தென்டிகேட்டாக நாங்கள் சொல்லணும்னா இதை தான் சொல்கிறோம். அது உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. அது எந்த மாதிரி உங்களுக்கு அங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது பிரிண்ட் மீடியாவில்? நல்ல கேள்வியை தான். நம்மளாம் ஒரு சிமிலர் ஜென்ரேஷன் நம்புகிறேன். நம்ம எல்லாருக்குமே அந்த புக்கை எடுத்து படிக்கிறது, ஃபிசிக்கல் பேப்பர், அதெல்லாம் கண்டினியூஸ் டு பி இம்பார்ட்டன்ட். என்னென்னா இந்த பிரிண்ட் மீடியா சினேரியோ இந்தியாவில் இன்னும் ரெலவெண்ட்டாக இருக்குது சார். அவங்களுக்கு சொல்ல முடியல, நியூஸ் மீடியா அனலிஸ்ட்டுக்கு சொல்ல முடியல எவ்வளோ நாளைக்கு இது ஓடுன்னு. அன்லைக் வெஸ்ட்டில் வந்து யாருமே
பேப்பர் ஃபிசிக்கல் பேப்பரை ரொம்ப கம்மியாக வாங்குறாங்க. இப்போ கூட நம்ம இதில் கூட நிறைய பேர் ஃபோனில் தான் பார்க்குறாங்க, டிஜிட்டல் மீடியா தான் கன்சியூம் பண்ணுறாங்க. ஆனாலும் எங்களுக்கு வந்து அதில் வந்து நல்ல ஃபீட்பேக் வருது சார். தட் ஷுட் கண்டினியூ. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இப்போ வந்து தனியாக போட்ட மாதிரியில் சப்ளிமெண்ட்டாக போடுறதுக்கு நியூஸ் பிரிண்ட் இல்லை. ஃபைனான்ஷியல் இஷ்யூஸும் இருக்குது, எஜுகேஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த ஜாப்ஸை பற்றி அதெல்லாம். அப்புறம் டவுன் டவுன் ஒன்ஸ் a வீக் போடும். அதெல்லாம் இன்னும் அடிக்கடி வந்திருந்தது. இப்போ நியூஸ் பிரிண்டோட காஸ்ட்ஸாலேயும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸால் நிறைய நாங்கள் டிஜிட்டலுக்கு மைக்ரேட் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து எல்லாம் நிறைய பார்க்குறாங்க. எங்கள் நம்பிக்கை வந்து யங் பீப்புள் இதில் பார்க்கலன்னா அதுலையானு பார்ப்பாங்கன்னு. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கோர் சப்ஜெக்ட்ஸை நாங்கள் விடலை சார். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோ லிட்ரேச்சரோ வி திங்க் தோஸ் ஆர் ஆர் ஸ்ட்ரெங்க்ஸ். இப்போ என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் பேப்பர்ஸ், ஸோ தட் ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்க. ஒரு டாபிக் நடக்கிறதுனா நியூஸ் எங்கே வேணால் பிடிச்சிடலாம் சார். பட் இது வந்து அந்த எந்த டாபிக், ஹவு இட் இம்பேக்ட்ஸ் யூ, ஹவு டஸ் இட் இம்பேக்ட் சொசைட்டி அண்ட் கம்யூனிட்டி, அதெல்லாம் பார்க்குறதுக்கு வி கிவ் சம்திங் கால் டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட். இந்த பேப்பர் இருக்குது, எல்லாமே டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் வரும் சார். ஸோ பீப்புள் ஆர் கிவன் மோர் தென் த நியூஸ். தட் இஸ் ஐ திங்க் வே ஃபார்வர்ட் ஃபார் அஸ். நீங்கள் நிறைய தலைவர்களை சந்திச்சிருப்பீங்க, நிறைய எழுத்தாளர்கள், புகழ்மிக்க மனிதர்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் யாரெல்லாம் உண்மையிலே இந்த ஒரு மீட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி அது மாதிரிலாம் இதெல்லாம் சொல்ல முடியும் சார்? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப வெரி கிரேட்ஃபுல். நிறைய சின்ன சின்ன சான்ஸ் என்னென்னா டீப்பாலாம் அந்த மாதிரி கலக்கிறது இல்லை. பட் யூஸ்வலி ஏதாவது ப்ரோக்ராமில் பார்ப்போம், அவங்க வந்து ஒரு ஃபாலோ அப் மீட்டிங் இருக்கலாம். யார் வந்து எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்குன்னா, நம்ம மன்மோகன் சிங் இருந்தார். ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங் சார். ஒரு சின்ன செமினார் இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட சேர்ந்து பண்ணோம். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அவர் வருவார்னு. நாட் ஓன்லி வந்து அந்த டாப்பிக்கில் ஆழமாக அது போய் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜேர்னலிசம் அவர் பேசி 2 days in a row வந்து உட்காந்துதா சார். அப்புறம் எல்லா எடிட்டர்ஸோடையும் பேசி நாங்கள் தான் ஆர்கனைஸ் பண்ணோம். எனக்கு மறக்கவே மாட்டேன் அவர். அந்த மாதிரி ஒரு ஜென்டில்மேன், ஒரு அவர்கிட்டேருந்து ஒரு ரேடியன்ஸ், ஒரு இன்டெகிரிட்டி கம்ஸ் ஷைனிங் த்ரூ. ஸோ அன்ஃபர்கெட்டபிள். சிமிலர்லி ஒருத்தர் நம்ம ஓமார் அப்துல்லா இருக்கார்ல, அவர் ஒரு லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் நாங்கள் நடத்துகிறோம், அதுக்கு வந்தார். அவரோட ஐடியா ஆஃப் இந்தியா அப்படி மூவிங்காக இருந்தது சார். பியூட்டிஃபுல் கீனோட் அட்ரஸ் கொடுத்தார். அப்புறம் கூட உட்காந்துட்டு ஹி ஓப்பன். எனக்கு என்னென்னா எல்லார்கிட்டையும் பேசினார் சார். அந்த மாதிரி ஒரு தனியாக போய் வந்துட்டு அந்த செக்யூரிட்டியோட போகாமல் உட்காந்து நாங்கள் வி ஆர் ப்ரொடெக்டிங் ஹிம், பட் எல்லாரோடையும் பேசணும் அப்படின்னு ஐ வாண்ட் டு கன்வே. பிகாஸ் we have an idea of ஓமார் அப்துல்லானா ஒரு மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். எல்லாத்தையும் இவங்க many of these people are they take it to the ground and they are so wonderful. True leadership. And மன்மோகன் சிங் ரொம்ப மூவிங்காக இருந்தது சார். And I also met சல்மான் ரஷ்டி. And I mean with his vision, அவர் வந்து அந்த க்ரியேட்டிவிட்டியை வச்சுட்டு ஒரு வேர்ல்டில் ஹவு சொசைட்டி ஷுட் கோ, நாவல் வழியாகவே அவ்வளோ டெப்த் அண்ட் ஒரு பேஷன் அண்ட் ப்ரில்லியன்ட் ரைட்டிங். அதெல்லாம் ஒரு மெமரபிள் சார். இந்த 3 பேர் சட்டுன்னு நினைவு வருது, அதனால் சொல்கிறேன். ரொம்ப எனக்கு வந்து வெரி வெரி இம்பேக்ட்ஃபுல். அதே மாதிரி ஸ்மாலர் பீப்புள் ஆர் லெஸ் நோன் பீப்புள் கூட ஆஸ் இம்பேக்ட்ஃபுல். ரொம்ப அது வந்து இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ இந்த புக்கு ஆராய்ச்சி பண்ணிச்சு மதுரைக்கு போனேன் சார். டாக்டர் ரவிச்சந்திரன் ஒருத்தரை பார்த்தேன், காந்தியன். அப்படி ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன், ஒரு ஃபேப் இண்டியா அந்த கடைக்கு மேலே வந்து ஒரு சின்ன காந்தி மியூசியம் வச்சுருந்தாங்க. அங்கே இவரோட முயற்சியால் பழைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் வச்சு ஒரே தூசியான ரூம் அவங்க ஆளை போட்டு க்ளீன் பண்ணி அவ்வளோ சாஃப்ட் ஸ்போக்கனாக த பேஷன் ஃபார் காந்திஜி ஸ்டோரி அண்ட் கம்மிங் டு மதுரை, அவர் என்னென்ன பண்ணார் அண்ட் அந்த மெசேஜ் இவர் கண்டினியூ பண்ணிட்டு போகிறது தான் ரொம்ப மூவிங்காக இருந்தது. இவங்கெல்லாம் வந்து இவங்களை பற்றியெல்லாம் உலகத்துக்கு தெரியலையே அப்படின்னு தோணிது. சிம்பிள் லைஃப், சிம்பிள் இது அவரது ஒரு தனிப்பட்ட முறையில் ஏதோ பண்ணிகிட்ருக்கார். ஆனால் அவரோட இதுலேருந்து ஒரு ஜொலிப்பு வருது சார், அவரோட பர்சனாலிட்டி அண்ட் ஹிஸ் திங்கிங். அந்த மாதிரியும் கூட ரொம்ப மூவிங் திங். அதே மாதிரி ஃபீல்டில் போனால் ஒரு லேபரிங் உமனை பார்த்தா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு இது. அவங்க எப்படி அந்த பிரேவாக அவங்க லைஃப்பை கன்ஃபரண்ட் பண்ணுறாங்க. ஆல்கஹாலிக் ஹஸ்பண்டாக இருக்கலாம். அந்த மாதிரி 1-2 லேடிஸை பார்த்துருக்கேன் சார். அப்போ கூட கான்டாக்டில் வச்சுருப்பேன். அவங்க வந்து குழந்தைங்க இப்படி இருக்காங்கம்மா, கல்யாணம் பண்ணேன் அப்படி இப்படி ஏதாவது ஒரு தகவல் வரும். பட் 2-3 பேர் அந்த மாதிரி சிம்பிள் பீப்புள்
பட் ஐ ஃபீல் திஸ் இஸ் த ரியல் பீப்புள் ஆஃப் இந்தியா. ஸோ ரொம்ப மூவிங்காக இருக்கும். ஆமாம், இப்போது நீங்கள் இந்த புக்கை பற்றி பேசுனதுனால இப்போ இப்போ ரீசெண்டாக நீங்கள் அந்த தமிழ்ஸ் புக்கு வெளியிட்டீங்க. அது பார்த்தேன், நீங்கள் அந்த தமிழ்னத்தினுடைய அந்த தோற்றம் தொடங்கி உங்களுக்கு முதல் சாப்டர் எமர்ஜென்சி தான் போட்டிருக்கீங்கல்ல, அந்த தோற்றம் தொடங்கி இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு வரைக்கும் மொத்தமாக அதில் கொண்டு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு தமிழ்ஸுங்கிற ஒரு புத்தகம் ஆங்கிலத்தில் வரணும் அப்படிங்கும்போது நீங்கள் அது எவ்வளோ மெனக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு எனக்கே இது ஒரு பெரிய பாடமாக இருந்தது, ஒரு எக்ஸசைஸ் ஆஃப் லேர்னிங். ஏன்னா நான் சொன்னேன் 4 வருஷம் 4.5 வருஷம் இது ஆராய்ச்சி பண்ணி அப்போ தான் இதை கொண்டு வந்தேன். எனக்கு முதல்ல என்ன ஃபீலிங்னா, அவ்வளோ ஆழமாக படிக்கவும் எழுதவும் தெரியாது, ஒரு அளவு தான் தெரியும், நம்மளுக்கு என்ன இந்த தகுதி இதை செய்யறதுக்குன்னு. ஆனால் எடிட்டர் என்ன சொன்னார்னா, ஹிஸ்டோரியன்ஸ் இருக்காங்க, அகடமிஷியன்ஸ் இருக்காங்க, எனக்கு ஒரு நார்மல் பர்சன் எழுதி சாதாரண மனுஷங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வேணும். தட்ஸ் வை ஐ எம் ஆஸ்கிங் யூன்னு என்ன சொன்னார். அதை வச்சுட்டு எனக்கு ரொம்ப இது ரொம்ப முக்கியமான என்னோடய லைஃபோட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவாக இருந்தது. ஐ மீன் ஆஃபீஸில் ஹிந்து அதோட பொறுப்பெல்லாம் அது ஒரு சைடில் முக்கியம், அது ரொம்ப முக்கியம், அந்த பெரிய ப்ரிவிலேஜ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ஆனால் இது ஒரே ஒரு பேஷன். ஸோ எனக்கு தெரியாமல் அவ்வளோ ஒரு மூவிங்காக அந்த ஜேர்னி ஹஸ் பீன் எக்ஸிலரேட்டிங், என்ரிச்சிங். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சார். ரொம்ப யதார்த்தமாக இருந்தது படிக்கும்போது. என்ன அப்படின்னா, உங்கள் கூட வந்தவங்க சரிங்களா, 2-3 பேர் நீங்கள் கூட சொல்லியிருக்கீங்க. ஸோ இவங்களை பற்றிலாம் அவங்க சொல்லுங்களேன். அப்புறம் ஒரு கோயிலுக்கு போகும்போது அந்த கோயில் அங்கே இருந்த குருக்களோ யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி அங்கே வேலை செய்கிற யாரோ ஒருத்தர் சொன்னீங்க இல்லையா, அவங்களாம் என்னென்ன மாதிரிலாம் இந்த புத்தகத்தில் உங்களுக்கு இந்த ஆராய்ச்சிக்கு இப்படிலாம் பண்ணாங்க? T.S. சுப்ரமணியம்னு ஒரு சீனியர் ரிட்டையர்ட் ஜேர்னலிஸ்ட், ஃப்ரண்ட்லைனில் அசோசியேட் எடிட்டராக இருந்தார். எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே தெரியும், அவர் தான் பெரிய எக்ஸ்பர்ட் இந்த ஏன்ஷியன்ட் சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி. அவருக்கு ஸ்ரீலங்கா ஹிஸ்ட்ரி எல்லாம் கூட தெரியும். ப்ளஸ் அந்த மாதிரி நியூக்ளியர் இதெல்லாம் கூட, அந்த டிஃபென்ஸு அதை பற்றியெல்லாம் கூட தெரியும். 4-5 சப்ஜெக்ட்ஸ் அவர் பயங்கர எக்ஸ்பர்ட். அவர் ரிட்டையர் ஆகி ஆனால் ஹிந்துவில் ஆர்டிகல்ஸ்லாம் எழுதி ஒரு கண்டினியூட்டி வச்சுருந்தார். எல்லோரும் என்ன சொன்னாங்க, டிஎஸ் கேளுங்க, ஏதானு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு. ஸோ ஒரு 4-5 இயர்ஸ் பேக் 2-3 தடவை எங்களோட பேசினார். அவர் என்ன சொன்னார், நிறைய பேர் இருக்காங்க மேடம் டவுன் சவுத்து, அவங்க பண்ண ஆராய்ச்சி, அவங்க ஆர்கியாலஜியில் இன்வால்வ் ஆகி, அவங்க இந்த ஏஎஸ்ஐயில் தே ஒர்க்ட் எஸ் சீனியர் ஸ்டாஃப், அவங்க தே ஆல்சோ டீச் அபவுட் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு. அவங்கள நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வெர்ஷன் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டோரி ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. அதுக்கு இவங்களை தான் பார்க்கணுன்னு. ஸோ ஒரு 6-7 தரம் நாங்கள் அந்த 4 வருஷத்தில் மேபி ஈவன் 8 டைம்ஸ் போனோம் சார். இதே குரூப்பு வேதாச்சலம் சார் பாண்டிய நாட்டை பற்றி எக்ஸ்பர்ட். அது தவிர அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் படிப்பார். அவருக்கு நம்ம சுப்பராயலு அவங்க எல்லாரையும் சேர்த்து அவங்களோட அவருக்கு நிறைய அறிமுகம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். அது அவ்வளோ அழகாக கூட பொறுமையாக எல்லாம் சொல்லி கொடுத்தார். அவர் என்ன சொன்னார், நீங்கள் கிங்ஸை பற்றி மாத்திரம் எழுதக்கூடாது, சொசைட்டி பற்றி எழுதணும். பீப்புள் எப்படி லிவ் பண்ணாங்க, லாஸ் எப்படி வந்தது, எப்படி அக்ரிகல்ச்சர் பண்ணாங்க, தோஸ் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் கூட நீங்கள் படிக்கணும், காமிக்கணுமா அப்படின்னாரு. டாக்டர் வேதாச்சலம், டிஎஸ்எஸ், அந்த மாதிரி நிறைய பேர். இந்த ப்ரொஃபஸர் சுப்பராயலு கிரேட் எக்ஸ்பர்ட் இன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அவரையும் பார்த்த பெரிய ப்ரிவிலேஜ் சார். அவரோட ஒர்க் எல்லாம் புக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கார். ஆனால் நேராக பேசுகிறது வேறு இல்லையா, அந்த சந்திப்பு எல்லாம் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. ப்ரொஃபஸர் ராஜன் இவங்கெல்லாம் ஆர்கியலாஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ். ஆனால் அப்படி தமிழ் கல்ச்சர் கண்டினியூட்டி ஆஃப் ஹிஸ்ட்ரி எல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ தெரியும். பியூட்டிஃபுல்லாக ப்ரெஜுடிஸ் இல்லாமல் பயஸ் இல்லாமல் கொண்டு வர ஃபேக்சுவலாக பேசுவாங்க, சொல்லுவாங்க. அவங்கள இன்டர்வியூ பண்ணி ரொம்ப ஒரு பெரிய என்ரிச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சார். இந்த புத்தகத்தில் நீங்கள் தோற்றம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் எழுதியிருக்கீங்க இல்லையா, இதில் எனக்கு என்ன ஒன்றே வரும்னா, இந்த புத்தகத்தை முடிச்சுட்டு நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, தொடர்ந்து என்னாலும் எவ்வளோதான் மாற்றங்கள் வந்தாலும் தமிழர்கள்கிட்ட இது நிச்சயமாக இந்த குவாலிட்டி இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு நல்லா தோணுச்சு. வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். இது என்னென்னா, எல்லாரும் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து லைஃப்பில் காமிக்கிறதுனா, தமிழன் முதல்லேருந்து அந்த போய்ட்ரி சார், சங்கம் ஏஜ்லேருந்து லைஃப்பை அவ்வளோ அழகாக பார்த்தான். நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப்போட பிளெண்ட் ஆகி அங்கே தொழில் வியாபாரம் எல்லாம் பண்ணி, தட் இஸ் அந்த உங்களுக்கு தான் தெரியும், அந்த நெய்தல், மருதம், பாலை, அதெல்லாம் அங்கே அந்த சங்கம் லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிற அங்கேருந்து தோன்ற போய்ட்ரியெல்லாம் அவன் பிளட்லேயே ஓடித்து. ஸோ போய்ட்ரி வே ஆஃப் லுக்கிங் அட் லைஃப், எப்படி அனலைஸ் பண்ணுறது, லைஃப் எப்படி ஓடுறது, அது தமிழனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் இன் ஹிஸ் ஜெனட்டிக். இது அப்படியே ஆல் தி வே டவுன். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஒரு ஜஸ்டிஸ் சார், சோஷியல் ஜஸ்டிஸ்.
அந்த கிங் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த இவர் வந்து பாரி வந்து அவரோட தேரை விட்டுட்டு போயிட்டார் ஒரு க்ரீப்பருக்கு. அதே மாதிரி அந்த மாதிரி அந்த ராஜா வந்து தப்பா கோவலன் இது பண்ணிட்டார் அந்த பாண்டியன். ஸோ ஹி வாஸ் ஸோ அப்செட் அவன் லேக் ஆஃப் ஜஸ்டிஸ். அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் ஒருத்தனை கண்டெம் பண்ணுன்னு அவனோட ஓன் இதில் வந்து விழுந்து செத்துட்டான். ஸோ அந்த சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் ரொம்ப ஸ்ட்ராங் சார். அதில் வந்தது தான் இப்போ வந்து சோஷியல் ஜஸ்டிஸும் அதுலேருந்து ஒன்று ஸ்ட்ராங்காக வந்தது. சர்டன் பீப்புள் ஷுட் நாட் பி டிப்ரெஸ்ட், சர்டன் பீப்புள் ஷுட் நாட் பி விதவுட் ப்ரிவிலேஜ். Privilege is not, should not be an exclusive இது for some people. அந்த திங்கிங் நிறைய ஐ திங்க் தமிழனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. சரிப்படுத்தணும், சொசைட்டியை சேஞ்ச் பண்ணலான்னு அந்த த்ரெட் ஐ திங்க் சங்கம் ஏஜ்லேருந்து ஓடிட்டுருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் சார். ஆறுகள், குளங்கள், அப்புறம் ஏரிகள், கோவில்கள், இதை பற்றிலாம் இருக்கீங்க. பொதுவாக நீங்கள் பார்த்த வரையில் ஒரு யூனிக் ஃபீச்சர்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் எல்லாருமே அந்தந்த வட்டார வழக்கு, அந்தந்த வட்டார பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்களா? இல்லை என்ன மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலி இங்கே இருக்கிறதுக்கு இப்போ காஞ்சிபுரம் அப்படிங்கிறதுக்கும் கீழே டவுன் சவுத் கன்னியாகுமரி அப்படிங்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஏதாவது உங்களால் பார்க்க முடிஞ்சதா? ஆமாம் சார். ஒரு அளவு பார்த்தீங்கன்னா அந்த கோவில்கள்லே அந்த ஆர்கிடெக்சரல் ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே ஒரு பியூட்டி சார். ஒரு ஈச் ஒன் ஆனால் ரொம்ப டிஸ்டிங்க்ட். நீங்கள் இங்கே மாமல்லபுரத்துக்கு போனீங்கன்னா ஒரு மாதிரி அந்த ரதம், ஒரு மாதிரி அந்த மண்டபம் வந்து அங்கே ட்ரேட் நடந்தது. அந்த ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து அங்கே யவனாலாம் அங்கே வந்து இறங்கினாங்க. இந்த கோஸ்டல் இதெல்லாம் ஒரு வேறு மாதிரி ஆர்டிஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷன். இந்த கேவ்ஸ்லலாம் தே மெயின்டைன், இந்த கேவ்ஸ்லேயே அவங்க வந்து சிற்பங்கள்லாம் பண்ணாங்க. வேற டவுன் சவுத் இன்னும் ஒரு ஸ்ட்ராங் ஆர்கிடெக்சர். அந்த திராவிடியன் ஆர்கிடெக்சர்லாம் ரொம்ப அந்த கண்டினியூட்டி முதல்லேருந்தே இருந்துக்குது சார். முதல்ல பிரிக் இருந்தது, அப்புறம் ஸ்டோன் டெம்பிளுக்கு வந்தாங்க. அந்த கிரானைட்டை யூஸ் பண்ணுறது எல்லாம் ஒரு ரீஜனில் ஒரு மாதிரி இருந்தது. பட் சர்டன் கோர் பிரின்சிபல்ஸ் அதை மெயின்டைன் பண்ணாங்க சார். அது எந்த வாஸ்து சாஸ்திரமோ அது என்னமோ அந்த ஜியோகிரஃபி, அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட்லாம். காஞ்சிபுரத்தை பார்த்தாலே ஒரு மண்டலா டிசைன்னு சொல்கிறாங்க. த சிட்டி ஆஃப் காஞ்சிபுரம், அங்கே தான் புத்திசம், ஜெயினிசம், ஷைவிசம், வைஷ்ணவிசம் எல்லாமே ஃப்ளரிஷ்ட் டுகெதர். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சிட்டிஸ். இப்போ கொஞ்சம் சேடாக இருக்குது பார்த்தா, ஏன்னா அந்த மாடர்ன் தமிழ்நாடு ஹஸ் imposed itself on it. ஸோ அந்த ஓல்டு இதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்திருக்கு. ஆனால் அங்கே போனால் ஜெயினா தமிழ், சைவ தமிழ், சைவ காஞ்சி, தேனா காஞ்சி எல்லாம் தெரியுது நம்மளுக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது சார். ஃபர்தர் டவுன் சவுத் போனீங்கன்னா அந்த கோவில் இஸ் த சென்டர் ஆஃப் த கம்யூனிட்டி. இந்த சதுர்வேதி மங்கலம், அப்புறம் பிரம்மதேயம், அந்த மாதிரி ரொம்ப அழகான ரிமோட் கார்னர்ஸ் பிலோ த தாமிரபரணி அந்த பெல்ட்டில் அந்த டெம்பிளெல்லாம் ஸோ பீஸ்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் சார். அந்த லோக்கல் இவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியுது, விசிட்டர்ஸ்லாம் ரொம்ப பார்க்குறது. அந்த மாதிரி ஒரு ட்ரெஷரியெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேரக்டர். அதனால தான் சொல்கிறது மல்டிபிள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆஃப் art and culture and architecture is prevalent, and we feel enriched by that. இப்போது இந்த தமிழ்ஸ் புக் மாதிரியே காஃபி பற்றி அது என்ன மாதிரி சார்? இந்த ஒரு பிஃபோர் த தமிழ் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 8-9 years பேக் இதே இந்த டேவிடார் தான். அவர் வந்து முதல்ல என்னோட காலம்னிஸ்டாக இருந்தார். நான் தான் அவரோட எடிட்டர். அப்போது அந்த கான்டாக்ட் ரஃபாக வச்சுருந்தோம். அவர் வந்து வெளியூருக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் இங்கே வந்து இந்த கம்பெனி ஆரம்பித்தார். ஒன் ஆஃப் தி ஏர்லி திங்ஸ் இந்த சிட்டிஸை பற்றியெல்லாம் ஒரு இயல்பாக ஒரு நேச்சுரலாக ஒரு இம்ப்ரெஷனிஸ்டிக்காக ஸ்மால் புக் வேணும். will you write about மெட்ராஸ், சென்னை? அது ஒரு ஹோல் டைகாட்டமி இருந்தது. மெட்ராஸில் தான் நம்ம வளர்ந்தோம், அப்புறம் சென்னை ஆச்சு. சென்னை இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட், அதோட ஹிஸ்ட்ரியும் ரொம்ப முக்கியம். ஸோ ரெண்டும் சேர்ந்து அதை பற்றி ஒரு இது எழுத முடியுமான்னு. ஸோ அந்தனால இந்த டிகிரி அது காஃபி ரொம்ப வந்து நம்ம ஊருக்கு ஒரு சிம்பிள் ஆகிடுது, வெதர் இட்ஸ் ட்ரூ ஆர் நாட். இப்போ வி ட்ரிங்க் எவ்ரி திங், எல்லோரும் யங்ஸ்டர்ஸ் ஆர் டூயிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டீ, அந்த மாதிரி ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அதர் இது. அதனால் டிகிரி காஃபியை வச்சு ஒரு சுற்றி தமிழ்நாடு சென்னை பற்றி எழுது அப்படின்னு சொன்னார். அப்போ என்னென்னா ஐ எக்ஸ்ப்ளோர்ட் ஹவு த சிட்டி இஸ் ஸோ ரிச். ஸ்போர்ட்ஸ்லேருந்து மியூசிக் வரலும், ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸ் ப்ளஸ் எல்லாமே சேர்ந்து ஹவு பியூட்டிஃபுல் திஸ் சிட்டி was and is, and the British legacy is also very very important to Madras. அதையும் வச்சு ஒரு ஆல்சோ நம்ம தேர் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் எக்கனாமிக்லி ஒன்றும் பெரிய இதுவாக வரல. லைக் எனி அதர் சிட்டி வி ஹேவ் சேலஞ்சஸ். பட் அதை வச்சு ஒரு மோர் வேர்ட் போர்ட்ரேட். வெரி குட். ஒரு ஆசிரியருக்கு அடுத்து, பெற்றோருக்கு அடுத்து, ஆசிரியருக்கு அடுத்து ஜேர்னலிஸ்ட் சொல்லி அந்த பொறுப்பு நீங்கள் எப்படி மேடம் இப்போ இருக்க இளைஞர்கள் எப்படி பார்க்குறீங்க? யூத்து வந்து இப்போ அந்த செல்ஃபோனில் தான் பார்க்குறாங்க நியூஸ் அப்படின்னா, டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் முக்கியமான அவங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம்லாம் டிஜிட்டலாக போடுறோம். தட் இஸ் பேக்ரவுண்ட். அவங்க ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ்லாம் நிறைய ஹிந்து படிக்கிறாங்க. அப்படி சப்ஸ்கிரைப் எல்லா அகாடமிலலாம்
ஹிந்து நிறைய படிக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச ஃபார்மேட்டில் போட்டு அவங்க வந்து ரசிக்கிற மாதிரி கம்யூனிகேட் பண்ணணும் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா ஃப்யூச்சர் ரீடர்ஸ் அண்ட் ரீடிங் அண்ட் இன்ஃபர்மேஷனால தான் சார் நம்ம வி கம் ஃபார்வர்ட் இல்லையா. அந்த பயஸ் இல்லாமல் எல்லாம் கற்றுன்ற அப்புறம் தான் யூ கேன் மேக் இன்ஃபார்ம் டிசிஷன்ஸ் ஆல்சோ. ஸோ அது ரொம்ப முக்கியம். இட்ஸ் ரன்ஸ் த்ரூ தி த்ரெட் ஆஃப் அவர் கம்பெனி. கிராமத்துலேருந்து வரக்கூடிய இங்கிலீஷ் தெரிந்த இங்கிலீஷ் எழுதக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த ஹிந்து மூலம் ஏதேனும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது யோசிச்சு பார்த்துங்க. ஹிந்துவில் அவங்க பேர் வந்தால் கூட அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அவங்களுக்கு இல்லையா. ஸோ அவங்களாம் கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஏதேனும் பண்ணுறாங்க சார். ஒரு ஓப்பன் பேஜ்னு ஒரு செக்ஷன் இருக்குது. எல்லாரும் அதில் எழுதலாம். யார் வேணால் அது ஆர்டினரி ரீடர் கேன் ரைட் அண்ட் அக்கார்டிங் டு த வேல்யூ ஆஃப் அது என்ன எழுதுகிறாங்களோ அதை வச்சு நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம். என்னென்னா லெட்டர்ஸ் டு தி எடிட்டர் நீங்கள் வந்து அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பிளாட்ஃபார்ம். ரீடர்ஸ் இன்வால்வ்மெண்ட், ரீடர்ஸோட என்கேஜ்மெண்ட்டுக்கு அதை வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் எங்களுக்கு. என்னென்னா சப்போஸிங் நீங்கள் சொன்ன மாதிரி வில்லேஜ்லேருந்து வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களுக்கு வந்து நோ யுவர் இங்கிலீஷ்னு ஒரு காலம், அந்த மாதிரி 2-3 நீங்கள் சொன்ன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதெல்லாம் பார்த்துட்டு அதுலேருந்து அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இந்த ஒரு ஃப்ரீலான்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் வெல்கம். டிஃப்ரெண்ட் ரெஸ்பெக்டிவ் எடிட்டர்ஸ் அவங்க டிசிஷன் எடுப்பாங்க இது வர்தி ஆஃப் பப்ளிகேஷன் ஆர் நாட்னு. என்னது இஸ் ஆல்வேஸ் அன் அட்டெம்ப்ட் டு கோ டு த நியூஸ் பேப்பர்ஸ் இன் எஜுகேஷன் ஒரு செக்மெண்ட் இருக்குது. கிளாஸில் போய் இன்க்ளூடிங் இன் கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸ் அங்கே போய் வந்து இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர்லேருந்து உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு அதுலேருந்து என்ன வேல்யூ கிடைக்கும்னு அந்த மாதிரி ஒரு இது கூட நடத்துகிறோம் ஒரு திங். அப்புறம் இன்னும் ஒரு செக்மெண்ட் ஒன்று இருக்குது. அங்கே வந்து டீச்சிங் ஃபார் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் அதுக்கெல்லாம் கூட ஸ்டெப்புன்னு ஒரு சப் டிவிஷன் ஒன்று இருக்குது. அதையும் பண்ணுறோம். அந்த மாதிரி somehow to enhance the people's knowledge and young people especially அது ரொம்ப முக்கியம்னு ஃபீல் பண்ணுறோம். இப்போது நிறைவாக ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா, தி ஹிந்துங்கிற ஒரு குழுமத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கீங்க. நீங்கள் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு, பெற்றோர்களுக்கு, குறிப்பாக இந்த சமுதாயத்துக்கு, எங்களுடைய டிடி தமிழ் நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போது என்னென்னா இந்த உலகத்தில் வந்து இப்போ கரண்ட்லி நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் இம்மர்ஸ் ஆகிட்டோம். சோஷியல் மீடியாவில் வர வேண்டிய நியூஸ் எல்லாம் நிஜமா பொய்யா ஆத்தென்டிக்கா இன்ஆத்தென்டிக்கான்னு புரியறதுக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப குழப்பமாயிடுறது. இப்போ யங் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, அதிலே ஒரு ஃபுல்லாக அதில் வந்து ஒரு ட்ரவுன் ஆகிடுறாங்க. என்னென்னா ஒன் ஆஃப் த திங்ஸ் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இஸ் படித்தா பிரிண்டட் புக்கை படித்தா இல்லை ஈவன் ஆன்லைனில் படித்தா நம்மளுக்கு ஒரு டிஸ்கிரிமினேஷன் வளர்க்கலாம். டிஸ்கிரிமினேஷன் அபவுட் வாட் இஸ் த ரைட் திங், வாட் இஸ் த குட் திங், என்ன சாய்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு ரீடிங் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதை வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து எடுத்துட்டு செஞ்சால் ஐ திங்க் நல்லா முன்னேறுவோம். ஏன்னா ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்கும், டிஸ்கிரிமினேஷன் வரும், அவங்க நாலேஜும் எக்ஸ்பேண்ட் ஆகும் அண்ட் தே கேன் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. நடக்கத்தான் தூரம் குறையும், படிக்கத்தான் பார்வை விரியும் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி நீங்கள் வந்து இப்போ ரீடிங் பற்றி முக்கியமாக சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே மிக மகிழ்ச்சி மேடம். நீங்கள் பல விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. அதுவும் குறிப்பாக இன்றைக்கு வந்து இந்த ஜேர்னலிஸ்டம் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், அதை எப்படி மக்களை சென்று சேரலாம், எப்படிலாம் உதவி செய்யலாம் அப்படின்னு எடுத்து சொன்னீங்க. உண்மையிலே வி ஆர் ஸோ ஹாப்பி மேடம் டு ஹேவ் யூ வித் அஸ். ஸோ ரொம்ப நல்லா பண்ணீங்க மேடம். நம்மளோட டிடி தமிழர்களும் நிச்சயமாக இது வந்து மிகவும் பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருக்கும். எங்களுக்காக இவ்வளோ தூரம் இங்கே வந்து எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு டிடி தமிழ் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றி மேடம். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன். நீங்கள் வந்து அவ்வளோ அழகாக கேள்வி கேட்டீங்க. உங்கள் கேள்விக்கு பதிலாக செய்யறச்சு எனக்கு ஒரு அளவான ஒரு அனுபவம் கிடைச்சது. ரொம்ப தேங்க்ஸ். டிடி தமிழுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நேயர்களே, நம் விருந்த நிகழ்ச்சியில் இதுவரை தி ஹிந்து குடும்பத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய அம்மையார் திருமதி நிர்மலா லட்சுமணன் அவர்கள் பேசியதை கேட்டோம். ஏராளமான நல்ல பல கருத்துக்களை மக்கள் எடுத்து சொல்லியிருக்கார்கள். அவர்களுக்காக உங்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு முறை நம் விருந்த நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.